இது என்னோட ஓபி எக்ஸ்பீரியன்ஸுங்க. நேத்து ஈவினிங் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஃபெமிலியரான பேஷண்ட் தான் எனக்கு. ஸோ கூப்பிட்டு இந்த மாரி எனக்கு வந்து 2nd பேபி பொறந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அத இவ்வளவு பாயிண்ட் அவுட்டா ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி என் ஓபிக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து 3 டைம் கன்சிக்யூட்டிவ் அபார்ஷன் ஆயிருந்தது. அது 3rd டைம் பார்த்தீங்கன்னா, 5 மாச குழந்தை வந்து அந்த பிளாசன்டா உள்ள தங்காம பிரிஞ்சு வந்தனால அபார்ட் ஆயிருச்சு. அவங்களும் வேரியஸ் இடத்துல பார்த்துட்டு, அந்த 3rd டைம் கன்செப்ஷனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க வந்து ஐவிஎஃப் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகல. இந்த மாரி வந்து எங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவங்கள்ல ஏஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூக்ளியஸ் ஆன்டிபாடி மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இது ஒரு ஆட்டோ இம்யூனுக்கான ஒரு கண்டிஷனு. வேற எதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவ் சைன் இல்ல. ரிப்பீட்டா அவங்க நெறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, மெடிசின்ஸ் எடுக்குறாங்க. எதுவுமே ரெக்கவரி ஆகல. நானும் இனிஷியலா வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் குடுத்து, அவங்களுக்கு அதுல ஓரளவுக்கு அந்த இது லெவல் குறைஞ்சது. ஆனா கன்செப்ஷன் ஆகாம இருந்தது. அப்புறம் கிளினிக் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ல ஒரு பிஜி டாக்டர் ஒருத்தர் எம்டி முடிச்சவரு மந்த்லி ஒன்ஸ் கன்சல்டேஷன் வருவாரு. தென் அவர்ட்ட சஜஷன் கேட்டுட்டு, அவர்ட்டயே கன்சல்ட் பண்ணிட்டு, நாங்க ஒண்ணே ஒரு மெடிசின் தான் குடுத்தோம். வெறும் வில்வ இல மட்டும் தான் குடுத்தோம் அவங்களுக்கு அதுக்கப்புறம். ஒரு 3 to 4 மந்த்ஸ் அது மட்டும் தான் கன்டினியூவா எடுத்தாங்க. தென் கன்செப்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த மெடிசினுமே நாங்க குடுக்கல. அது மட்டும் தான் திரும்ப ஒரு 6 மந்த்ஸ் குடுத்தோம். அந்த குழந்தை நல்லாவே பொறந்தது. அந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அந்த 3 அபார்ட்ல நடந்த எந்த விதமான சிம்ப்டம்ஸோ, எந்த விதமான பெயின் எதுவுமே இல்லாம இருந்தது. அடுத்து நேத்து கூப்பிட்டு சொல்றாரு, "எனக்கு 2வது பையன் பொறந்திருக்கான் சார்" அப்படின்ட்டு. இந்த 2nd பேபிக்கு நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே குடுக்கல. அவரு எதர்ச்சியா கூப்பிட்டு, "இந்த மாரி சார் குழந்தை பொறந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரு சின்ன விஷயம் தான். வெறும் வில்வேல தான். அது எவ்வளவு பெரிய கண்டிஷன்ஸ குறைக்குது. இதுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்களும் இதே மாரி வில்வேல அடிங்க குழந்தை பிறக்குன்னு சொல்லி சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்க கண்டிஷன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கிடையில உங்களுக்கு எவ்வளவோ கவுன்சிலிங் குடுத்தோம். ஏன்னா 3 குழந்தை அபார்ட்மெண்ட்லாம் பயங்கர டிப்ரஷன்ல இருந்தாங்க. நமக்கு குழந்தையே இல்ல. நம்ம வாழ்க்கையே நம்ம தத்தெடுக்கிற முடிவுலாம் இருந்தாங்க. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு தான் என்ட்ட வந்திருந்தாங்க. நமக்கு அவங்களுக்கு மெடிசின்ஸ் ஒரு பக்கம் போகுதுன்னா, அத விட 2 மடங்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வீக்லி ட்வைஸ் கவுன்சிலிங் வர சொல்லி, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா கேட்டு, அவங்கள வந்து வெளிய கொண்டு வந்து, அப்படித்தான் அதாவது வில்வ இல மட்டுமே அவங்களோட ஏஎன்ஏ லெவல குறைக்கல. அவங்களுக்கு நம்ம குடுத்த கவுன்சிலிங், அவங்களோட பாசிட்டிவான திங்கிங் இதெல்லாம் தான் அவங்கள வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுக்குள்ள போக இருந்தவங்கள ரெக்கவரி பண்ணி, இன்னைக்கு அவங்கள 2 குழந்தைக்கு தாயாகியிருக்கு. ஸோ திரும்பவும் சொல்றது தான், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் வரும். எப்ப வேணாலும் வரும். பி அவேர்.